இதில் நடுவில் வேற வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க, அப்போ தான் நான் என் வேலையை செய்ய முடியும் அப்படின்னு. நீங்கள் இது வரைக்குமே ஒரு வேலையும் செய்யல, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆட்சிக்கு வந்து 1 month ஆயிடுச்சு. உங்களோட நன்றி உரையில் 3 language பாலிசி பற்றி பேசல, சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் பற்றி பேசல, நீட் பேப்பர் லீக் பற்றி பேசல, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் பற்றி பேசல, விமன் சேஃப்டி பற்றி பேசல, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க கிரைம் ரேட்ஸ் பற்றி பேசல, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்க பெட்ரோல் ரேட்டை பற்றி பேசல, கச்சத்தீவை பற்றி பேசல, மேகதாது பற்றி பேசல, எதை பற்றியும் பேசல. அட்லீஸ்ட் நான் ஏன் டெல்லிக்கு போனேன் அதை பற்றியும் பேசல. திருவள்ளுவர் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அதோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. தமிழ் தாய் வாழ்த்தையாக 3ஆவதா பாடினாங்க, அதோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. இது எதை பற்றியும் பேசாமல் டிஎம்கே எப்படி பண்ணிருச்சு அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னுமே அதே மாதிரி ஒரு மேனுப்புலேட்டிவான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நாங்களாம் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் ஸ்கிரிப்ட் படித்து ஆடியோ லான்ச்சும் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் ஏறி பேசிகிட்டு இருக்க போகிறீங்க? இதில் நடுவில் வேற வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க, அப்போ தான் நான் என் வேலையை செய்ய முடியும் அப்படின்னு. நீங்கள் இது வரைக்குமே ஒரு வேலையும் செய்யல, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுவும் இல்லாமல் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குன்னு ஒரு கடமை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. குடும்பத்தையும் அந்த கடமையும் செய்யாமல் இன்னுமே ரீல்ஸு மீம்ஸ் இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதே மாதிரி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கணுமா? அதனால தான் இதே மாதிரி மேனுப்புலேட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் கீழே வச்சுட்டு பேசுங்களேன்.